அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கமலா ஏகாதசி பற்றிய ஒரு பதிவு. நமது முன்னோர்கள் காலத்தினை சூரியனை அடிப்படையாக வைத்தும் சந்திரனை அடிப்படையாக வைத்தும் செய்து வந்தனர். சூரியனை அடிப்படையாக வைத்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சூரியன் எந்த ராசிக்குள் நுழைகிறாரோ அதை அடிப்படையாக வைத்து பிரித்து வைத்திருந்தனர். அதே போல சந்திரனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு அமாவாசைக்கு மறுநாளில் இருந்தும் அடுத்த அமாவாசை வரை ஒரு மாதமாக கணக்கிட்டு வைத்திருந்தனர். இந்த சூரியமான கணக்கிற்கும் சந்திரமான கணக்கிற்கும் சில சமயங்களில் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் வரக்கூடும். அதுபோல் வரும்போது ஒரு ஏகாதசியும் அதிகமாக வரும். இந்த முறை வந்திருப்பது அந்த அதிக ஏகாதசி ஆகும். ஏனென்றால் இந்த முறை பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஏகாதசி ஆகும். அதே போல பங்குனி 15 ஏகாதசி. இன்று பங்குனி 30, இன்றும் ஒரு ஏகாதசி வந்திருப்பதால் இது அதிக ஏகாதசி, அதாவது கமலா ஏகாதசி என்று அழைக்கப்படும். சாதாரணமாக ஏகாதசி நாட்களில் விஷ்ணு பஜனை, விஷ்ணு தியானம், விஷ்ணு ஸ்மரணம், விஷ்ணு கீர்த்தனம் என்று செய்தோமானால் நமக்கு மிக பல அரிய பலன்கள் கிடைக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. அதிலும் இந்த அதிக ஏகாதசி அன்று விஷ்ணுவை வணங்கினால் நமக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு முறை ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல மனைவியர் இருந்தும் புத்திரப்பேர் இல்லாமல் இருந்தான். எனவே அவன் தவம் இயற்றுவதற்காக கானகம் செல்கிறான். அப்போது அந்த மனைவிக்கு, அந்த அரசிக்கு அத்ரி, அனுசுயா அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதில் அனுசுயா தேவி, மக்கட்பேறு இல்லை என்பதற்காக தவம் இயற்ற வந்திருக்கிறீர்களே, நீங்கள் இந்த மாதம் வரக்கூடிய அதிக ஏகாதசியான கமலா ஏகாதசியில் உபவாசம் இருந்தீர்களேயானால் உங்களுக்கு புத்திரப்பேறு வாய்க்கும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகிறார். எனவே அந்த ஏகாதசி அன்று அந்த பெண்ணானவள் விரதம் இருந்து அதனால் கருவுற்று ஒரு நல்ல மகனையும் பெறுகிறாள் என்பது வரலாறு. இந்த ஏகாதசி என்பது பல பாவங்களையும் சாபங்களையும் நீக்கும் என்பதை நாம் ஒவ்வொரு தடவையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த தடவையும் அவர்களுடைய பெரிய கஷ்டத்தை நீக்குகிறது. எனவே ஏகாதசி அன்று மிகவும் நம்பிக்கையுடன், மிகவும் உறுதியுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டோமானால் நமக்கு மிக நல்ல பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும். அதே போல கமலா என்றால் தாமரை என்பது பொருள். தாமரை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான மலராகும். திருமாலுக்கு மிகவும் விருப்பமான, திருமகளுக்கு மிகவும் விருப்பமான கமலா என்று பெயர் பொருந்திய இந்த ஏகாதசியில் நாம் விரதம் இருந்தோமானால் மகாலட்சுமியின் அருளையும் கடாட்சத்தையும் நாம் பெற்று அதன் மூலமாக எம்பெருமானையும் அடைந்து வைகுண்ட வாழ்வதனை நீங்காமல் நிலைத்து பெற முடியும் என்பதை மனதில் நிறுத்தி இந்த கமலா ஏகாதசியில் விஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு துதி செய்து அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.